சமீபத்தில் கரூர் கூட்டநெரிசல் விபத்தில் பலர் உயிரிழந்த வழக்கின் விசாரணைக்கு அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவராக அஷ்ரா கார்க் நியமிக்கப்பட்டார். அவரின் வாழ்க்கை வரலாறை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவை பூர்வீகமாக கொண்ட அஷ்ரா கார்க் அடிப்படையில் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். 2004ஆம் ஆண்டில் தமிழ்நாடு கேடர் IPS ஆனார். அன்றைய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் உதவி காவல் ஆணையராக தனது காவல்துறை வாழ்க்கையை தொடங்கிய அஷ்ரா கார்க் 2008ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை சர்ச்சைகள் நிறைந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊரகப் பகுதிகளின் SP-யாக பணியாற்றிய போது அங்கு கோலோச்சிய கந்துவட்டி கலாச்சாரத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கைகளை எடுத்தார். கந்துவட்டிக்காரர்களையும் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து கடனை வசூலிக்க ரவுடிகளை வைத்து மிரட்டுபவர்களையும் பிடிக்க சிறப்பு காவல் படையை உருவாக்கினார். 2010ஆம் ஆண்டில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்ற கார்க் உத்தமபுரத்தில் தலித் மக்கள் நுழைவதற்கு எதிராக கட்டப்பட்ட தீண்டாமைச் சுவரை அகற்றுவதில் முக்கிய நடவடிக்கை எடுத்தார். 2013ஆம் ஆண்டில் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் இளம்பெண்ணுடன் எய்ட்ஸ் பாதித்த ஆணுக்கு நடைபெற இருந்த திருமணத்தை தடுத்ததற்காக பாராட்டுகளை பெற்றார். பெண் சிசுக்கொலைகள் அதிகமுள்ள மாவட்டங்களாக அறியப்பட்ட தருமபுரியில் பெண் சிசுக்கொலையில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டதுடன் அம்மாவட்டத்தில் நடந்த சிறுநீரக விற்பனை மோசடியை தடுக்க கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். கடந்த 2016ஆம் ஆண்டு மத்திய புலனாய்வு அமைப்பான CBIக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் பெற்ற அஷ்ரா கார்க் கடந்த 2022ஆம் ஆண்டு IG-யாக பதவி உயர்வு பெற்று மீண்டும் தமிழக பணிக்கு வந்தார். அவரை தென்மண்டல IG-யாக நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்தது. ஆந்திராவில் கஞ்சாவை பயிரிட்டு மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் விற்பனை செய்யும் கஞ்சா வியாபாரிகளை பிடித்தது மட்டுமின்றி அவர்களின் சொத்துக்கள், வங்கிக் கணக்குகளை முடக்கி அவர்களின் கொட்டத்தை அடக்கியதில் அஷ்ரா கார்க்கிற்கு முக்கிய பங்குண்டு. தென் மாவட்டங்களில் நடைபெறும் சாதி சண்டைகளை கட்டுப்படுத்த குற்ற பின்னணி இருக்கும் நபர்கள் சாதி அமைப்புகளில் தொடர்பில் இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்ததுடன் பழிக்கு பழி, சாதிய மோதல்கள், கோஷ்டி அடிதடி உள்ளிட்டவற்றை முன்கூட்டியே அறிந்து அதனை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார். தற்போது கூடுதல் கமிஷனராக சென்னையில் உள்ளார் அஷ்ரா கார்க். இத்தனை அதிரடி நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்றவரைதான் இன்று கரூர் வழக்கின் SIT குழுவிற்கு தலைவராக இணைத்துள்ளது நீதிமன்றம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.